காலையில இருந்து 8வது காப்பி. இதுக்கும் மேல கேட்டீங்கன்னா என்னால முடியாது. நீங்களே வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ணிக்கலாம். ஆனா சட்ட விரோதம் ஆயிடுமே. எப்படி சட்ட விரோதம் ஆகும்? முதல் வைஃப் உயிரோடு இருக்கும் போதே 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது அஃபென்ஸ் இல்லையா ரமணி? ஓஹோ, உங்களுக்கு அப்படி வேற ஒரு எண்ணம் இருக்கா? சொன்னாரே அப்பவே எங்க அப்பா சொன்னாரே, சுத்துற வேலை சேல்ஸ் ரெப்பு பாத்துக்கோன்னு. நான் தான் ஆளு கொஞ்சம் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு ஒத்துக்கிட்டேன். பேசாம அந்த பக்கத்து தெரு மெடிக்கல் ஷாப் காரனையே கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவரும் ஸ்மார்ட்டா தான் இருந்தான். 19 முறை திருமணம் செய்து கொண்டவர் பேட்டி. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் படிச்சுதான் நீங்க கேட்டு போறீங்க. கொடுங்க. இருமணி, 19 முறை நீங்கள் திருமணம் செய்து கொண்டது எதற்காக? சந்தோஷத்திற்காகத்தான். கேட்டியா? பெருமாளே, எவ்வளவு சட்டம் போட்டாலும் இந்த ஆம்பளைங்க திருந்தவே மாட்டாங்களா? பாத்துக்கோ, நீயே பாத்துக்கோ. இருமணி, மேட்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, படிக்கிறேன் கேளு. 19 முறை நீங்கள் ஏன் ஒரே பெண்ணை திரும்ப திரும்ப திருமணம் செய்து கொண்டீர்கள்? மேட்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, படிங்க படிங்க. கணவன் மனைவி திருமண வாழ்க்கை 2 வருடங்களுக்கு பிறகு சலிப்பு தட்டுகிறது. அதனால் பரஸ்பரம் அன்பை புத்தம் புதிதாக வைத்திருக்க மீண்டும் மீண்டும் எனது மனைவியே 19 முறை திருமணம் செய்து கொண்டேன். இதன் காரணமாகவே இன்னும் இளமையாக புதுமண தம்பதிகள் போலவே இருக்கிறோம். இப்பொழுதுதான் விவாகரத்து ஆகியுள்ளது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி எங்களுக்கு 20வது திருமணம். ரமணி, மேரிட் லைஃப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நல்ல ஐடியா இல்ல? ஆமாங்க, ஒரே பொண்ண 19 தடவை கல்யாணம் பண்ணிருக்காருன்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்னங்க, நம்மளும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணிக்கணுமே. ஐயோ, அப்படின்னா வேண்டாம், பிரச்சனை வரும். டைவர்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் மனசு மாறிடுச்சுன்னா? ரமணி, நான் அப்படிப்பட்டவ இல்ல ரமணி. மறுபடியும் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் என் மனசு எவ்வளவு கண்ட்ரோல்டா வச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா என் மனசு கண்ட்ரோல்ல இல்லையே. வந்து சீக்கிரமா டிஃபன் சாப்பிடுங்க, அப்புறம் ஆறிட போகுது. ஆமா, அது ஆறுனான்னு ஆராட்டின அதே உப்புமா தானே. இன்னைக்கு அடை அவியல். டெய்லி உப்புமா செஞ்சு செஞ்சு எனக்கே போர் அடிச்சிருச்சு. அதான் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக அடை. என்னங்க, அடையில உப்பு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியல. அது இந்த டேபிள்ல இதே இடத்துல உட்காந்துட்டு எதை சாப்பிட்டாலும் உப்புமா சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அதனால இன்னைக்கு நான் அங்க உட்காந்து சாப்பிடுறேன். இந்த இடம் ஓகேவா? இப்ப அடை அடை மாதிரி இருக்கா? வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. என்னம்மா கையில சுளுக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஊட்டி விட்டுருக்க மாட்டேன். பாவம், அவரே சரியா சாப்பிடாம எப்படி அழைச்சு போயிருக்காரு பாரு. இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம உள்ள போலாம். ஏ கமலா, கிச்சன்ல பாத்திரம் நல்லா இருக்கு, அது தேய்ச்சிட்டு துணியும் துவைச்சிரு. நம்ம ஹாலுக்கு போலாம். ஓஹோ மா, லவ்வா? நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். வரதே வாரத்துல 2 நாளைக்கு, அதுல இப்படி ஒரு காரணமா? நீ போனா திரும்பி வரமாட்ட, போய் வேலையை பாரு. நாங்க அங்க போய்க்கிறோம். டிவி எல்லாம் இப்ப எதுக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
மா இந்த சம்பள பணம் ஏத்தி தரேன் சொன்னியே அது எப்ப மாசம் எவ்வளவுமா? 2000 ரூபாய். நீ 2000 ரூபாயா? இது பாருடி, நீ போய் உன் வேலையை கவனி, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. மா நீ இவ்வளவு வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லம்மா. ஹாய் பொடி. அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏய் அங்கே நில்லு. உன்னை யாரு அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து வர சொன்னது? மிஸ் பென்சில் செய்யும்போது கைய சீவிக்கிட்டாங்க, அதுக்கு தான் ஹாஃப் டே லீவு. அதுக்கு உனக்கு எதுக்குடி லீவு? அதெல்லாம் தெரியாது, நீ போயிட்டு சாயங்காலமா வா. ரமணி குழந்தைய போய் ரம்யா குட்டி நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கடா போ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காலங்காத்தால 11:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே லவ் பண்ண விட மாட்டேன்றாங்க. அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். எங்கேயாவது கண் காணாத ஊருக்கு தான் போகணும். கடைசியா எனக்கு ஹனிமூன்ல ஊட்டி விட்டீங்க. நல்ல ஐடியா. போலாமா? எங்க? இன்னொரு ஹனிமூனுக்கு, செகண்ட் ஹனிமூன். ஆனா ரம்யாவுக்கு லீவ் கிடைக்காதே. ஹனிமூனுக்கு ரம்யா கூட்டிட்டு போவாங்க. ரம்யா அவங்க அம்மா கிட்ட விட்டுறலாம். 1 வீக் தானே.